விழிப்பு நிலைமையில் ஞானிகளுக்கும் பிறரை போன்றே காணப்படுகிறார்கள். வேக்கிங் ஸ்டேட், ஜாக்கிரத ஸ்டேட்ல சாதாரண மனிதர்களும் ஞானிகளைப் போலவே காணப்படுகிறார்கள். அவ்வாறே அவர்களுக்கு தூக்கமும் கனவும் உண்டா? அவங்களுக்கும் டீப் ஸ்லீப் இருக்கா? அவங்களுக்கும் கனவு இருக்கா? இதுதான் அவருடைய கேள்வி. பகவானுடைய பதில் பார்க்கலாம். ஞானிகளை பற்றியோ வேறு எவர்களை பற்றியோ அறிய விரும்புதல் எதற்கு? நீ எதுக்கு இப்ப ஞானிகளை பத்தி ஆராய்ச்சி பண்ற? எதுக்கு மத்தவங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ற? அதுக்கடுத்து அதனால் பயன் யாது? சரி, இப்ப அவங்கள ஆராய்ச்சி பண்ணி உனக்கு என்ன, அதனால உனக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேக்குறாரு. ஞானிகளை பத்தி ஆராய்ச்சி பண்றதுனாலயோ மத்தவங்களை பத்தி ஆராய்ச்சி பண்றதுனாலயோ உனக்கு என்ன பயன் கிடைக்க போகுது? நம் நிலைமையை நாம் முதலில் அறிய வேண்டும். நம்ம என்ன ஸ்டேட்ல இருக்கிறோம், என்ன ஸ்டேஜ்ல இருக்கிறோம், நம்ம எந்த சூழ்நிலையில இருக்கிறோம், எந்த உணர்வு நிலையில இருக்கோம், என்ன மனப்பக்குவத்துல இருக்கோம், நம்ம பக்குவத்தை எப்படி வளர்த்துக்கிறதுக்கு என்ன முயற்சி செய்யணுமோ அதை நீ செஞ்சேன்னா சரி. ஞானிகள் எப்படி இருக்காங்கன்னு ஆராய்ச்சி பண்றிய? நீ ஞானியா இருந்தாதான் ஞானியவே ஆராய்ச்சி பண்ண முடியும். நீ அஞ்ஞானியா இருந்துட்டு ஞானியோட செயலை என்ன ஆராய்ச்சி பண்ணாலும், என்ன நீ தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாலும் அது முழுமையான பதிலா இருக்காது. அதுதான் இன்டைரக்டா பகவான் சொல்றாரு, நீ உன் வேலையை நீ பாருப்பா, அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போறாங்க, நீ உன்னுடைய இதை நீ உன்னை பத்தி தெரிஞ்சு முயற்சிக்க நீ ஒன்னு பண்ணு அப்படிங்கிறாரு. சாதாரணமாக யாவரும் உடலையே தானாக கருதுகின்றனர். ஜென்ரலா ஹியூமன்ஸ் எல்லாருமே நம்ம உடலை தானே நாம நினைச்சுக்கிறோம். ஆனால் ஞானியையும் ஓர் உடலுடன் சம்பந்தப்படுத்தி அவனை பற்றி ஏதேதோ கேட்கின்றனர். ஜென்ரலா நம்மள திரும்பி பார்க்கும்போது உடம்போட தான் நம்மளை பார்த்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி, ஒரு ஞானியை பார்த்தாலும் அவரோட உடம்போட இருக்கக்கூடிய அந்த தன்மையும் அதை பத்தி தான் ரிலேட் பண்ணி அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவர்களை பத்தி தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கிறோம், முயற்சி பண்றோம், ஏதேதோ கேட்கின்றனர். ஆனால் அவனுக்கோ அவஸ்தை எதுவும் இல்லை, கேள்வியும் இல்லை, சந்தேகமும் இல்லை. ஏகாத்ம ஸ்வரூபனே அவன். இப்ப ஞானிகள் எப்படி இருப்பாங்கிற கேள்வி ஞானி கிடையாது. அவனுக்கு எதை பத்தியும் கேள்வி கிடையாது, எதை பத்தியும் சந்தேகம் கிடையாது. தன்னுடைய ஞானத்தின் மீது அவனுக்கு சந்தேகம் கிடையாது. தான் எப்படி இருக்கிறேன் என்பதை பத்தி அவனுக்கு சந்தேகமோ அதுல வருத்தமோ ஒரு ஏற்றமோ இறக்கமோ அவனுக்கு கிடையாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, அவஸ்தை எதுவும் இல்லை, கேள்விகளும் இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் ஜாக்கிரதை, சொப்னம், சுசுப்தி இது எல்லாமே அப்படி ஒரு அவஸ்தையே கிடையாது. ஆத்மா ஒன்றே இருக்கிறதுன்னு உணர்ந்தவன் தான் ஞானி. அவன்கிட்ட போய் ஜாக்கிரதை இருக்கு, சொப்னம் இருக்கு, சுசுப்தி இருக்கு, இதுல எப்படி இருப்பாங்க, அதுல எப்படி இருப்பாங்க, அதுல எப்படி இருக்கான்னா அவனுடைய ஸ்திதியில இருந்து பார்த்தா அப்படி ஒண்ணு இல்லவே இல்லையாப்பா. துவைத்தம்னு ஒண்ணு இல்லவே இல்லையாப்பா, ரெண்டாவதுன்னு ஒண்ணு இல்லவே இல்லையாப்பா. இருந்தா தானே அதை பத்தி நீ என்னை பத்தி கேட்கணும். இருக்கிறது ஏகாத்ம ஸ்வரூபன், ஆத்மஸ்வரூபன், பிரம்மம் ஒன்றுதானேங்கிறது தானே அவனுடைய நிலை. அந்த நிலையில இருக்கிறவனை பத்தி அவனுக்கு எந்த ஒரு கேள்வியோ சந்தேகமோ இல்லை. ஆனா கேள்வி சந்தேகம் யாருக்கு இருக்குன்னா, வெளியில இருக்கக்கூடிய உடலோடு சம்பந்தப்படுத்திக்கிட்டு உடலை நான் என்று கருதுவன் தான் அவர்களையும் உடலோடு சம்பந்தப்படுத்தி உடலோடு இருப்பவர்களாக அறிகின்றனர். அதனால் அந்த உடல் சார்ந்த அந்த சந்தேகங்கள், கேள்விகள் எழுகின்றன. உண்மைகள் அவர்கள் தங்களை உடலோடு சம்பந்தப்படுத்திக் கொள்வதில்லை என்பதுதான் சத்தியம் என்று இங்கே பகவான் கூறுகிறார். ஏகாத்ம ஸ்வரூபனே அவன். அவஸ்தாத்ரயமும் விக்ஷேபமும் சமாதியும் அஞ்ஞானிகளின் விவகாரம். ஆத்மா காரணம் ஞானிக்கு அவை எவையும் சற்றும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. அஞ்ஞானிகளுடைய விவகாரம் என்னன்னா அவஸ்தாத்திரயம். அவஸ்தானா என்னது? ஜாக்கிரதை, சொப்னா, சுசுப்தி, இந்த மூன்று அவஸ்தை. ஞானம் அடையாத நார்மலா இருக்கக்கூடிய அஞ்ஞானிகள் இந்த மூன்று அவஸ்தைக்குள்ள மாறி மாறி போயிட்டு வருவாங்க. அவங்களுக்கு விக்ஷேபமும் இருக்கும். விக்ஷேபம்னா என்னது? தொடர்ந்து மனமானது புதிதாக வெவ்வேறு விதமான விஷயங்களை விக்ஷேபம் பண்ணிக்கிட்டே இருக்கும், உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும், கல்பனா பண்ணிக்கிட்டே இருக்கும். அனைத்து வேறுபாடுகளை பார்த்து கொண்டே இருக்கும். தான் வேறு தனித்தன்மை உணர்வோடு மற்ற அனைத்தும் வேறு வேறாக பார்த்து கொண்டே இருக்கும். சமாதியும் அஞ்ஞானி விவகாரம். அவன் ஏதாவது முயற்சி பண்ணி சமாதியை அடைகிறதா இருந்தா கூட அது அஞ்ஞானிக்குள்ளேயே வந்துருது. ஆத்மா காரணம் ஞானிக்கு எதுவுமே கிடையாது. ஞானியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சமாதியும் ஒரு அவஸ்தை தான், ஜாக்கிரத்தும் ஒரு அவஸ்தை தான், சொப்னமும் அவஸ்தை தான், சுசுப்தியும் அவஸ்தை தான், விவகாரம், விக்ஷேபம் இது எல்லாமே அவனுக்கு எதுவுமே கிடையாதுங்கிறார்.
இதை எதையும் அவன் தான் தன்னோடு அவன் சம்பந்தப்படுத்திக் கொள்வதில்லை. தன்னோடு அவன் அதை அட்டாச் பண்ணிட்டு இது எனக்கு இருக்குன்னு அவன் அதோட ப்ரொசஸ் பண்றதோ அது அதோட சம்பந்தப்படுத்தி அட்டாச் பண்ணிக்கிறதே கிடையாது. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. அப்ப அவர் எப்படி சாப்பிடுறாரு, எப்படி தூங்குறாரு, எப்படி இருக்கிறாருன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இல்ல. நீங்க இருக்கிறாருன்னு கேட்டா உங்களுக்கோசரம் ஏதாவது பதில் சொல்லப்படுகிறது. அதுதான் உண்மையில சொல்லப்படுது. உடலோடு இருக்கிறவங்களோட சம்பந்தப்படுத்தி கேட்கிறவங்களுக்கு தான் ஏதாவது பதில் சொல்லப்படுகிறது. அவர் வரனா இருக்கிறாரு, வரியனா இருக்காரு, வரிஷ்டனா இருக்காரு, பிரம்ம வித்தா இருக்காரு. இந்த மாதிரி ஞானிகளுடைய ஸ்திதிகளை பத்தி விவகாரத்தில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று விளக்கம் கொடுக்கப்படுகிறது. உண்மையில் அவர்களுக்கு விவகாரம் என்று ஒன்று கிடையாது. நல்லது, புரிஞ்சுற வரைக்கும் புரிஞ்சுக்குங்க, புரியலன்னா விட்டுடுங்க. கேள்வி: தூக்கத்தில் எதுவும் தெரிவதில்லை, சமாதியிலும் அவ்வாறே என்று சொல்லப்படுகிறது. அவ்வாறெனின் ஞான நிலை என்பது எது? இது ஒரு நல்ல கேள்விதான். தூக்கத்துல நமக்கு ஒன்றும் தெரியறதில்ல. நான் இருக்கிறேனான்னு தெரியறதில்ல, நான் எங்க படுத்திருக்கேன்னு படுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியுது. படுத்து தூக்குனதுக்கு அப்புறம் நான் பிறண்டு படுத்திருக்கேனா, அல்லது பெட்ல தான் படுத்திருக்கிறேனா, இல்ல நான் இங்கதான் படுத்திருக்கேங்கிற ஒரு உணர்வா, எதுவும் நமக்கு இல்ல. தூக்கத்துல ஒண்ணுமே தெரியறது இல்ல. அதே போல சமாதியிலும் நான் சமாதியில் இருக்கிறேன் என்ற அந்த உணர்வுகளும் அங்கு இல்லாமல் இருக்கின்றது. தூக்கத்தை போல சமாதி உணர்வும், ரெண்டுலயும் ஒன்னும் தெரியறது இல்ல. அப்பனா ஞான நிலைனா என்ன அப்படின்னு சொல்ல வரீங்கன்னு கேக்குறாங்க. அவ்வாறு எனின் ஞான நிலை என்பது எது? அதுக்கு பகவான் பதில் சொல்றார். அறிவும் அறியாமையும் சற்று மற்றதே ஞான நிலை. அறிவும் அறியாமையும் சற்றும், இந்த ரெண்டுமே இல்லாதது எதுவோ அதுதான் ஞான நிலை அப்படிங்கிற. இப்ப நம்ம எல்லாருக்கும் நான் யார் அப்படின்னு கேட்டா நீங்க எல்லாரும் உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கு. நான் இன்னாரு இன்னாரு இப்படி இது நான் இதை படித்திருக்கேன், நான் அதை படித்திருக்கேன், எனக்கு ஒரு அறிவு இருக்கிறது, எனக்கு உலகத்தை பத்தி அறிவு இருக்கு, என்னை பத்தி அறிவு இருக்கு, என்னை பார்த்து நீங்க எப்படி அறிவு இல்லைன்னு சொல்லலாம்னு நமக்கு ஒரு சண்டை போவோம். அப்ப நமக்கு ஒரு அறிவு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த அறிவை தான் இங்க சொல்றாரு. அப்ப அறிவும் அறியாமை, தூக்கத்துல நம்ம எங்க இருக்கோம்னு தெரியறது இல்ல. அப்ப நான் எங்க இருக்கிறேன்னு தெரியலங்கிற அறியாமையும் நமக்கு இருக்கு. எனக்கு அறிவும் இருக்குது, நான் எங்க இருக்கிறேன்னு தெரியாத ஒரு அறியாமையும் இருக்குது. ரெண்டையுமே நம்ம கோத்ரூ பண்றோம். அப்ப இந்த ரெண்டையும் கடந்தது, ரெண்டும் இல்லாத ஒரு நிலை எதுவோ அதுதான் ஞான நிலை. அறிவும் அறியாமையும் இரண்டும் சற்று மற்றதே ஞான நிலையாகும். அப்ப இங்க அவர் அறிவுன்னு சொல்றது எதன்னா சிற்றறிவை சொல்லுகிறார். இந்த உடலை நான் என்று அபிமானம் செய்யும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற அந்த அறிவும், உடலை நான் என்று நினைக்கும் பொழுதே நமக்கு அறியாமை சைமல்டேனியஸா அட்டாச்சு ஆயிடுது. அது கிரியேட் ஆயிடுது. கிரியேட் ஆனனாலதான் நமக்கு இந்த தேகத்தை நானுன்னு நம்ம நினைக்கிறோம், பாடியை ஐடென்டிஃபை பண்றோம். அப்ப அங்க தேகாத்ம புத்தி இருக்குது, ஆத்மாவை பத்தின ஒரு அறியாமை இருக்குது, நமக்கு தன்னை பத்தின ஒரு அறியாமை இருக்கு. இப்ப இது ரெண்டும் இருக்குது இல்ல, இது ரெண்டும் எப்ப இல்லாம போதோ அதுதான் ஞான நிலை. ரெண்டும் இல்லாம போச்சுன்னா என்னவா இருக்கும் அப்படின்னா பிரம்மம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும், சொரூபம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். நான் இல்லாம போயிட்டேன் அப்படின்னா தூக்கம், அங்க அறியாமை இருக்குது. கரெக்டா? இப்ப நான் அறிவு இருக்குல்ல, எனக்கு உங்க எல்லாருக்கும் அறிவு இருக்கு, அப்படிதான் நான் நினைக்கிறேன், எனக்கும் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க. அதனால இப்ப நமக்கெல்லாம் ஒரு அறிவு இருக்குல்ல, இந்த அறிவு இல்லாத நிலைங்கிறது தூக்கம், அது நமக்கு தெரியுது. அந்த அறியாமை இல்லாத நிலை இந்த அறிவு. இந்த ரெண்டு ஸ்டேட்டும் இல்லாத நிலை ஒன்று இருக்கிறது, அதுதான் சொரூப நிலை. நான் என்ற இந்த தேகத்தை பற்றிய அறிவு இல்லாமல் போவது, நான் யார் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த அறியாமை நிலையும் இல்லாமல் போகும் பொழுது நான் ஆத்மாவாக சித் சொரூபமாக சச்சிதானந்தமாக இருக்கின்றேன் என்ற அந்த ஞானம் இருக்கிறது, மிஞ்சி இருக்கும். அந்த நிலைக்குதான் ஞான நிலை என்று அர்த்தம். அது அயலேது மற்ற நமது நிஜஸ்வரூபமே, இன்னது என கருதவும் கூடா அந்நிலையை தானே தானாய் அனுபவித்ததிலே விளங்குவதாகும். அழகா சொல்றாரு பாருங்க.
அது இன்னதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. சொல்றதுக்கு அங்க வாய் கிடையாது, சொல்றதுக்கு சப்தம் கிடையாது. இப்ப அது எப்படிங்க சொல்ல முடியாதுன்னா, ஆழ்ந்த தூக்கத்துல நீங்க எப்படி சுகமா இருந்தீங்கன்னு உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்டா, எப்படி சொல்ல முடியும்? யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? டீப் ஸ்லீப்ல நீங்க எப்படி ஹாப்பியா எப்படி ஒரு சுகத்துல டீப் ஸ்லீப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா எக்ஸாக்டா? கன்வே பண்ண முடியாது. பட் யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங். எவ்ரிடே யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங். அப்ப நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து வெர்பலாவோ விசிபிளாவோ கம்யூனிகேட் பண்ண முடியாத ஒண்ண நம்ம டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோங்கிறது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்டா இல்லையா? எவ்ரிடே அவர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதுங்கிறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அதே போலதான் இந்த அறிவும் அறியாமையும் மற்ற அந்த அனுபவத்தை அனுபவிக்க முடியுமே தவிர உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாது. எவ்வளவு கம்யூனிகேட் பண்ணாலும் அதனுடைய சிறுமைப்படுத்துவதாகத்தான் இருக்குமே தவிர எக்ஸாக்டா அதை சொல்ல முடியாது. இப்ப உங்க தூக்கத்துல எப்படி சுகமா இருந்தீங்கன்னு சொல்லுங்கன்னா, அது எப்படி சொல்றது? இப்படி இருந்துச்சுப்பா, எந்த துக்கமும் இல்லப்பா, என்னையே நான் மறந்துட்டேன்ப்பா, அது வந்து ஒரு விதமா இருந்துச்சுப்பா, இந்த மாதிரி பல வார்த்தைகளை போட்டு சொல்லலாம். என்ன சொன்னாலும் அதை அப்படியே சொல்ற மாதிரி ஆகுமா? ஆகாது. அதே போலதான் ஞான நிலைய வந்து அது வந்து மனமற்ற நிலைப்பா, அது வந்து எப்போதும் ஆனந்தமா இருக்கும்பா, அது வந்து என்ன சொல்றது, அது விதமான ஒரு எக்ஸ்டசிப்பா, அங்க வந்து கடல் போல அப்படியே ஒரு என்ன வார்த்தையை போட்டாலும் அது வந்து அதை எக்ஸாக்டா மீன் பண்ணுமானா மீன் பண்ணாது. அதோட ஒரு வெவ்வேறு விதமான ஒரு எக்ஸ்பிரஷனா தான் சொல்ல முடியும். ஈவன் சச்சிதானந்தம்னு நம்ம சொல்றதே அதோட எக்ஸ்பிரஷனை தான் நம்ம வந்து இந்த வேர்ட்ல போட்டு காயின் பண்ணி நம்ம சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். எக்ஸாக்டா அதை நம்ம வந்து வெர்பலா கம்யூனிகேட் பண்ண முடியாது, சப்தத்துக்குள்ள அடக்க முடியாது. நாமத்துக்குள்ளேயோ ரூபத்துக்குள்ளேயோ நேமுக்குள்ளேயோ ஃபார்முக்குள்ளேயோ சப்தத்துக்குள்ளேயோ எதற்குள்ளேயும் அதை அடக்க முடியாது. அதனாலதான் அது மிக பெரியது அப்படின்னு சொல்றோம். பிரம்மம் என்றால் பெரியது என்று அர்த்தம். சோ இன்னது என கருதவும் கூடா அந்நிலை, இது இப்படித்தான் சொல்ல முடியாத அந்த நிலை தானே தானாய் அனுபவத்திலே விளங்கும். நம்மளே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுல மட்டும்தான் நமக்கு தெரியும் அப்படின்னு பகவான் இங்க சொல்றார். சோ இந்த சந்தேகத்துக்கும் உங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சு. நல்லது.